Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. உன்னை பார்த்தா நிலத்தை சொந்த கொண்டாட வந்தவ மாதிரி தெரியல. இந்த பூஜை நிறுத்துறதுக்காக வந்த மாதிரி தெரியுது. இதோ பாரு, நாங்க பூஜை பண்ணியே தீருவோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. என்னம்மா என்ன பேசுற? நான் இருக்கும்போது நீ திமிரா பேசுறியா? பின்ன என்னங்க? எவனோ ஒருத்த வந்து பூஜை நிறுத்துவான், நாங்க நிறுத்திட்டு போணுமா? இங்க பாருங்க, கோபால் சார் ரொம்ப நல்லவரு. அவர் நியாயமா தான் நிலத்தை வாங்கியிருப்பாரு. இந்த ஆளு ஏதோ போலியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் மிரட்டி பூஜை நடத்த விடாம சதி பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, இந்த பூமி பூஜை நடக்கும். நடக்காது. பாவி, என்னப்பா கௌதம், புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற போல இருக்க? ஏன் என்னெல்லாம் கூப்பிட மாட்டியா? ஏய், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஏய், ஐய, என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் அயன் பண்ண சட்டையை இப்படி அழுக்காக்கிட்டே இருக்க. கையெடு. நினைச்சேன். சம்பந்தமே இல்லாம ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. நீ வந்ததும் அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கௌதம் எது பண்ணாலும் அவரோட நிழல புடிச்சுக்கிட்டே வந்து கெடுக்க பாக்குறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இலக்கியா, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த இடத்த நீங்க வாங்கியிருக்கீங்கன்னோ இங்க பிசினஸ் பண்றீங்கன்னோ எனக்கு தெரியவே தெரியாது. சந்திரசேகர் இந்த இடத்த விற்க போறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு. அதான் பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவரோட நிலத்தை நீங்க அநியாயமா புடுங்குறீங்கன்னு. என்ன கௌதம், நீங்க 2 பேரும் சம்பாரிச்சு முன்னேற முடியலன்னு இப்படி அடுத்த சொத்தை ஏமாத்தி வாங்கி முன்னேறலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது ஓம் புத்தி. தன்மானத்துக்காக கோடிக்கணக்கான சொத்தை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த காலத்திலையும் நானும் இலக்கியாவும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டோம். அப்படியா? அப்புறம் ஏன் சந்திரசேகரோட நிலத்தை உங்களோடதுன்னு சொந்தம் கொண்டாடுறீங்க? ஹலோ, யார் சொத்தை எவன் சொந்தம் கொண்டாடுறது? பேசாம இங்க இருந்து கிளம்பிருங்க. வாப்பா வா. நீ தான் அடுத்தவன் சொத்தை எடுத்து தானம் பண்றவனா? இவங்களோட சேர்த்து உன்னையும் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டினாதான் உனக்கு புத்தி வரும். சார், ஒரு அப்பாவியோட நிலத்தை இங்க இவங்க எல்லாரும் அபகரிக்க பாக்குறாங்க சார். உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். யோ, நடைய ஸ்டேஷனுக்கு. ஐயோ, யோ, நடைய. சார், முதல்ல கை எடுங்க சார். யாரை அரெஸ்ட் பண்ண போறீங்க? ஏன் புள்ளைய வா. அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறவன். நீங்க அரெஸ்ட் பண்ணனும்னா தோ இங்க நிக்கிறாரே, இந்த ஃப்ராட பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கான். என் புள்ளைய முன்னேற விடாம பண்றான். அதாம என் வேலையே. வந்துட்டாங்க நியாயம் சொல்ல. கௌதம், இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போய் பழக்க நினைச்சாலும் நான் விடவே மாட்டேன். என்னோட பிசினஸ் அகராதியில உன் பேரே இருக்க கூடாது. சார், நீங்க இவனை எடுத்துட்டு போங்க. சார் இருங்க சார். அம்மா, எந்த ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? அது இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு. ஓஹோ, உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு சிரமம்? அங்க பாருங்க, உங்க மேல் அதிகாரியா வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்போம். இருமா.
வாங்க மகேஷ் சார். என்ன எஸ்எஸ்கே ஏதோ ஸ்டேஷன் கூட்டு போய் லாடம் கட்டுவேன்னு சொன்ன, இப்ப அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிற. கூட்டிட்டு போ. கௌதம், என்ன பிரச்சனை? அது நாங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பூமி பூஜை போட்டோம். ஆனா இவங்க திடீர்னு இங்க வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு இது எங்க இடம், எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இலக்கியா, அந்த பத்திரத்தை கொடுங்க. இலக்கியா குடு. குடுமா. எப்போ இந்த நிலத்தை வாங்கின? 10 வருஷம் ஆச்சு சார். 10 வருஷமா? ஆனா பத்திரம் 4 நாள் முன்னாடி டேட்ல இருக்கு. பிரிண்ட் நேத்து போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கு. ஆக இது போலி டாக்குமெண்ட் சார் அது இந்தாங்க இலக்கியா. டேய், எந்த ஸ்டேஷன் ராணி? சார் அது சொல்றியா இல்ல உன்னை சொல்ல வைக்கட்டுமா? சார் வேணாம் சார். நான் போலீஸ் இல்லை சார். போலீஸ் வேஷம் போட்டு இவர் தான் நடிக்க சொன்னார் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். என்னை விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். டேய், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. கான்ஸ்டபிள், வண்டியில் ஏத்துங்க அவனை. வாடா. டேய், இங்க வா. என்ன இப்படி பண்றா? போ. யாரா நீ? எதுக்கு பூஜையை தடுக்க பார்த்த? சொல்லு. ஏய், அங்க என்ன பார்வை? ஆ? அப்ப எஸ்எஸ்கே தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரா? சொல்லு. என்ன எஸ்எஸ்கே, இதெல்லாம் உங்க வேலையா? நோ நோ நோ, எனக்கு எதுவும் தெரியாது. இவர் இந்த நிலத்தை விற்கிறேன்னு சொன்னார், அதான் வாங்க வந்தேன். மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏய், என்ன எஸ்எஸ்கே, ஏதோ நான் எந்த மூலைக்கு போனாலும் என்ன அழிக்காம விட மாட்டேன்னு வீரவசனம்லாம் பேசினேன். என்ன இப்போ போலீஸை பார்த்தது அப்படியே ஜகா வாங்குற? என்ன சொல்லு. இது பார், நீ என்னதான் மறைச்சாலும் இதெல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வேலைக்கு போனதை பொறுக்க முடியாம சதி செஞ்சு தடுத்தவன் தானே நீ. இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணா சும்மா இருப்பியா? உனக்கு மூக்கு அப்படியே கப்பு கப்புன்னு வேர்க்குமே. ஏய் எஸ்எஸ்கே, நீ இந்த மாதிரி ஏதாவது கேவலமான கிரிமினல் தனம் பண்ணுவேன் தான் நான் முன்னாலே மகேஷ் சாரை வர சொன்னேன். அங்க என்ன முறைக்கிறீங்க? அன்னைக்கு கௌதம கொல்ல வந்த ரவுடி கிட்ட பேசிட்டு இருந்தது தெரிஞ்சப்பவே உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். தப்பிச்சு போயிட்டீங்க. போனா போதுன்னு விட்டா இங்க வந்து தொந்தரவு கொடுக்குறீங்களா? இப்ப போய் சொல்லி தப்பிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. இவனை உதைக்கிற விதத்துல உதைச்சா உங்க பேரை தான் சொல்லுவான். அப்ப வாரண்டோட வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஏன் எஸ்எஸ்கே, என் புள்ளையும் மருமக கிட்டயும் எத்தனை வாட்டி தோத்தாலும் உனக்கெல்லாம் வெக்கமே வராதா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சே. சார், கான்ஸ்டபிள், உங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்துங்க. வாயா 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 வாங்குற. சரி கௌதம், வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்பட்டுமா? சார், சரி, இருங்க. இருங்க சார். உங்க ஃப்ரெண்டோட பூமி பூஜையை பார்த்துட்டு போங்க. ஓகேம்மா. ஏய் எஸ்எஸ்கே, பூமி பூஜைக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா திருஷ்டி பொம்மையை மட்டும் வாங்காம விட்டேன். நீயே திருஷ்டி பொம்மை மாதிரி தான் இருக்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமா நின்னுட்டு போயேன். ஏய், என்ன முறைக்கிற? நீ அடிக்கடி சொல்லுவிய பிசினஸ்ல நான் உனக்கு அப்பன்டா அப்படின்னு. நான் அப்பனுக்கே பாடம் சொன்ன முருக வம்சன்டா. நீ என்ன சதி செஞ்சாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. கூடி சீக்கிரமே மறுபடியும் நம்பர் 1 பிசினஸ் மேனா ஆகி காட்டுவேன். இப்ப நீ கிளம்பலாம். போ. எப்படி மறைச்சிட்டு போறான்? சரி, வா வா. வாங்க 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 மகேஷ் சார்.
சபா பாப்பா கொஞ்ச நேரத்துல வந்து பயமுறுத்திட்டானுங்க. கவலைப்படாதீங்க சார், நல்ல உங்களுக்கு சோதனை வரதா செய்யும், விடுங்க. எப்படியோ பீட ஒழிஞ்சது. நம்ம பூமி பூஜை பண்ணலாம். சரிம்மா. வாங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. சரி. இந்தாங்க. கொடுங்க மேடம். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஓம் கன்யா லக்ஷ்மியே போற்றி ஓம் காருண்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் கிருபா லக்ஷ்மியே போற்றி ஓம் கீர்த்தி லக்ஷ்மியே போற்றி ஓம் கோலக்ஷ்மியே போற்றி ஓம் கோலாபுர லக்ஷ்மியே போற்றி ஓம் சத்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் சர்வ லக்ஷ்மியே போற்றி ஓம் சம்பத் ஸ்வரூபியே போற்றி ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி ஓம் சாந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் சாகரோத்பவ லக்ஷ்மியே போற்றி ஓம் சித்த லக்ஷ்மியே போற்றி ஓம் சிவானந்த லக்ஷ்மியே போற்றி ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி ஓம் சுந்தர லக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்வர்ண லக்ஷ்மியே போற்றி ஓம் சௌபாகிய லக்ஷ்மியே போற்றி ஓம் சௌந்தரிய லக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்வர்க லக்ஷ்மியே போற்றி ஓம் சைன்ய லக்ஷ்மியே போற்றி ஓம் ஜெயலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜெகலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜோதி லக்ஷ்மியே போற்றி ஓம் ஷோடச லக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானியலக்ஷ்மியே போற்றி ஓம் தனதலக்ஷ்மியே போற்றி ஓம் தயாலக்ஷ்மியே போற்றி ஓம் திரிகுணலக்ஷ்மியே போற்றி ஓம் துவாரலக்ஷ்மியே போற்றி ஓம் திவ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபலக்ஷ்மியே போற்றி ஓம் தீரலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரியலக்ஷ்மியே போற்றி ஓம் துளசிலக்ஷ்மியே போற்றி ஓம் துக்க நிவாரணியே போற்றி ஓம் நாகலக்ஷ்மியே போற்றி போற்றி. இந்தாங்க, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள வச்சிருங்க. ஜானு. ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் அதிர்ஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் அண்டலக்ஷ்மியே போற்றி ஓம் பாலலக்ஷ்மியே போற்றி ஓம் பங்கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் பாக்யலக்ஷ்மியே போற்றி ஓம் பிரம்ம சோதரியே போற்றி ஓம் பிரசன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் பில்வலக்ஷ்மியே போற்றி ஓம் பூலக்ஷ்மியே போற்றி ஓம் குணலக்ஷ்மியே போற்றி ஓம் பூஜ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் போகலக்ஷ்மியே போற்றி ஓம் அபயலக்ஷ்மியே போற்றி ஓம் அலங்காரலக்ஷ்மியே போற்றி ஓம் அஸ்வாரூடலக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டபுஜலக்ஷ்மியே போற்றி ஓம் அனலக்ஷ்மியே போற்றி ஓம் அனந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆனந்தலக்ஷ்மியே போற்றி ஓம் இஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் பிரகாசலக்ஷ்மியே போற்றி ஓம் துங்கலக்ஷ்மியே போற்றி ஓம் பூலக்ஷ்மியே போற்றி ஓம் புவனலக்ஷ்மியே போற்றி ஓம் பூஜ்யலக்ஷ்மியே போற்றி ஓம் போகலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மாயாலக்ஷ்மியே போற்றி ஓம் மோட்சலக்ஷ்மியே போற்றி ஓம் மோகனலக்ஷ்மியே போற்றி ஓம் யங்கலக்ஷ்மியே போற்றி ஓம் இந்திரலக்ஷ்மியே போற்றி ஓம் யோகலக்ஷ்மியே போற்றி ஓம் யவ்வனலக்ஷ்மியே போற்றி ஓம் ராஜலக்ஷ்மியே போற்றி ஓம் ஜோதிலக்ஷ்மியே போற்றி ஓம் ஷோடசலக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. கௌதம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. கங்க்ராட்ஸ் கௌதம். Thank you, Mahesh sir. தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா All the best, மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வா. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பரன்பு ஜானு வாழ்க்கை. ஆசீர்வாதம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சீரும் சிறப்புமா இருங்க. நல்லா Thanks, இருப்பா. அத்தை. கௌதம். கௌதம், கௌதம், இலக்கியா, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பிசினஸ்ல பெரிய அளவுக்கு முன்னுக்கு வரணும். ம்? கண்டிப்பா ஜானு. இந்த பூமி பூஜை விஷயம் என்னாச்சு? அந்த இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் அடி மேல அடி கொடுத்தாலும் விடாம எழுந்திருச்சிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஆசையெல்லாம் பூஜையோடு சேர்த்து புதஞ்சிருக்கும். இந்த நல்ல வார்த்தைய எஸ்எஸ்கே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வாயாலேயே கேட்போம். சொல்லு. என்னப்பா, என்னாச்சு? பூஜையை தடுத்துட்டீங்களா? பூமி பூஜை நின்னு போச்சேன்னு கௌதம் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பானே. தன்னோட புருஷன் 250 வீடு கட்டி வித்து பெரிய பிசினஸ் மேன் ஆவான்னு கனவு கண்ட இலக்கியா கண்ணீர் விட்டு கதறிருப்பாளே. ஐயோ, அந்த கண் கொள்ள காட்சியை நான் நேர்ல பார்க்காம போயிட்டேனே. சொல்லுங்கப்பா. நான்சென்ஸ். நிறுத்த. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்பியா? உனக்கு மூளையே இல்ல. அப்பா, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? பூஜையை நிறுத்த முடியலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். புரியாம நீ வேற உளறிட்டே இருக்க. என்னப்பா சொல்றீங்க? அப்ப பூமி பூஜை நடந்துருச்சா?
ஆமா ஆமா ஆமா. என்னதான் என்ன சொல்றீங்க? எப்படிப்பா எப்படி? நீங்க அனுப்பின டூப்ளிகேட் போலீஸ் கரெக்டா தானே நடிச்சாங்க? அவங்க நடிச்சு என்ன பண்றது? அந்த கௌதம் ஒரிஜினல் போலீஸை வர வச்சிட்டான். என்ன சொல்றீங்கப்பா? என்னதான்ப்பா ஆச்சு? எங்க நான் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க எப்படி இருக்க போறாங்க, என்ன பண்றாங்க? சார் இருங்க சார். அம்மா எந்த ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? அது இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு. ஓஹோ, உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு சிரமம்? டேய் அங்க பாருங்க, உங்க மேல் அதிகாரியா வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்போம். ஆ? போனா போதுன்னு விட்டா இங்க வந்து தொந்தரவு கொடுக்குறீங்களா? இப்ப போய் சொல்லி தப்பிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. இவனை உதைக்கிற விதத்துல உதைச்சா உங்க பேரை தான் சொல்லுவான். அப்ப வாரண்டோட வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார் கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்துங்க. வாயா வாயா ஓயா வாங்குற. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அப்பா, உங்க பிளான் கௌதம்க்கு எப்படி தெரிஞ்சதுப்பா? கௌதமும் இலக்கியமும் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களை கையில பிடிக்க முடியாதே. மறுபடியும் பெரிய ஆளாகி ஏன் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே அவங்க திமிரை காட்டுவாங்க. என்னப்பா நீங்க எப்படி இந்த பூஜையை தடுத்துருவீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த, இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏன் நீ வந்து தடுத்துருக்க வேண்டியதானே? வீட்டுல ஹாயா உட்காந்துக்கிட்டு நீ எனக்கு புத்தி சொல்றியா? பின்ன என்னப்பா, லீக் மேட்ச்ல சுமாரா தான் விளையாடுவேன், ஆனா ஃபைனல் மேட்ச்ல எதிரிக்கு மரண விளையாட்டு காட்டுவேன்னு என்கிட்ட டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இப்படி கோட்டை விட்டுட்டீங்க. இதுக்குதான் நானே களத்துல இறங்கி இருக்கணும். அப்படி இறங்கி இருந்தா பூஜையை நிச்சயமா தடுத்திருப்பேன். கிழிச்சிருப்ப. ஏய், நான் என்னமோ அடியாள் மாதிரி பேசுறேன். நானே போட்ட பிளான் தோத்து போய் அந்த கௌதம் இலக்கிய முன்னாடி அவமானப்பட்டு நின்னதை நினைச்சு நானே கொலை வெறியில இருக்கேன். இந்த நேரத்துல நீ தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நீ பூஜையை தடுத்திருப்பேன்னு சொல்றல, ஆனா உன் புருஷனும் மாமியாரும் பூஜைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல. என்னது? உன்னால உன் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுல நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திக் அங்க வந்தாரா? ஏன் உனக்கு தெரியாதா? உன் புருஷன் கூட உன் மாமியாரும் தான் சேர்ந்து வந்தாங்க. நடிக்காத. அந்த கௌதம் இலக்கியாவ எங்க அடிக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போன வை. பைரவி ஆண்டி பணத்தை வாங்கத கார்த்திக் அனுப்புனாங்க. அவன் ஏமாத்திட்டு அம்மாவோட பூஜைக்கு போயிட்டானா? ஐயோ, இலக்கிய நினைச்ச மாதிரி பூமி பூஜை போட்டா. என்ன சொல்றீங்க? அப்படியா? ஷிட், வாட் நான்சென்ஸ். ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கார்த்திக் விஸ்வநாதன் கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன்ல, அவன் அங்க வரவே இல்லைன்னு விஸ்வநாதன் ஃபோன் பண்ணாரு. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அவன் தெளிவா பூஜைக்கு போயிட்டான். அது தெரியாம இந்த பைரவி ஆண்டி இவ்வளவு மக்கா இருக்காங்களே. ஆண்டி, அவங்க வராங்க. கார்த்திக் வாங்க. சொல்லுங்க அத்தை. பணம் வாங்க போலையா? அது ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. ஆமா போல. ஏன் போல? அது Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.